வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் வாங்க விரிவாக பார்க்கலாம். கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் தற்போது செயல் வடிவம் பெற்றுள்ளது. இதற்கான அரசாணையை கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ளது. குடிசை இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கினை அடையும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழகத்தின் ஊரக பகுதிகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் தலா ஒவ்வொன்றுக்கும் 3 லட்சம் செலவில் உருவாக்க நெறிமுறைகள் அடங்கிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பயனாளிகளில் சொந்தமாக வீட்டுமனை இல்லாதவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்குவதுடன் வீடு கட்டுவதற்கான பணம் அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். அது மட்டுமல்ல, திட்ட மதிப்பீட்டிற்கும் அதிகமாக செலவுகளை மேற்கொள்ள விரும்பும் பயனாளிகள் அதை கூட்டுறவு வங்கிகளில் கடனாக பெறலாம் என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 3100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1 லட்சம் புதிய வீடுகளை கட்டுவதற்கான நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தகுதியான பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மற்றும் சர்வே பட்டியலில் தகுதியானவர்கள் என குறிப்பிடப்பட்டவர்கள், புதிய குடிசைகள் சர்வே மற்றும் அனைவருக்கும் வீடு சர்வே பட்டியலில் உள்ள குடிசை வீட்டு பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். சொந்த நிலம் பட்டா உள்ளவர்கள் மட்டுமே அந்த இடத்தில் வீடு கட்ட தகுதியானவர்கள். தகுதியற்ற பயனாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வாடகை குடிசை வீட்டில் குடியிருப்பவர்கள், வணிக நோக்கத்திற்காக விலங்குகளுக்காக பயன்படுத்தப்படும் குடிசைகள் தகுதியற்றவையாக வரையறுக்கப்பட்டுள்ளது. குடிசை வீட்டின் ஒரு பகுதி கான்கிரீட் ஓடு, அஸ்பெஸ்டாஸ், உலோகத்தகடால் ஆன கூரைகளுக்கு மேல் வேயப்பட்டுள்ள குடிசை வீடுகள் தகுதியற்றவை. மேலும் அரசு பணியாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள் குடிசை வீடுகளில் குடியிருந்தாலும் தகுதியற்றவர்களாக கருதப்படுகின்றனர். 360 சதுர அடி கொண்ட வீடு கட்டுவதற்கு 3,50,000 ரூபாய் செலவு தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கழிப்பறை கட்ட 12,000 ரூபாய் வழங்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நண்பர்களே, மத்திய அரசு மாநில அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.